Here is the first 15 words of our 30 days challenge. A quick recap தான். ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டே போகும் பொழுது மறந்துடுவோம் இல்லையா? அதனால நம்ம கற்றுக்கிட்ட வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தினந்தே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா வேர்ட்ஸும் உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு எங்கே உங்களுக்கு தெரியலையோ அதை வந்து மறுபடியும் கற்றுக்கோங்க. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிடுங்க. பிகாஸ் நான் இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்பொழுது ஐ மிஸ்ட் அவுட் டூ வேர்ட்ஸ் வந்து எனக்கு தெரியல, அதாவது மறந்து போச்சு. ஸோ ஐ கோ பேக் அண்ட் ரிவைஸ் இட் அண்ட் அகைன் நான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி ஸோ ஐ காட் ஒன்லி 13 on 15. நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போது இதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபாஸ்டரிங் அப்படின்னா என்னென்னா என்கரேஜிங், அசிஸ்டிங், ஹெல்ப்பிங், அதாவது ஒரு விஷயத்தை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் வந்து ஃபாஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பெடிஷியஸ்லி அப்படின்னா டன் வித் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. ஒரு விஷயத்தை நல்ல திறமையாகவும் மேம்படுமையாகவும் செஞ்சோம்னா அதை தான் வந்து எக்ஸ்பெடிஷியஸ்லி அப்படின்னு சொல்லுவோம். கர்டைல் அப்படின்னா டு ரெடியூஸ், ஷார்டன், ஒரு விஷயத்தை குறைக்கணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கர்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்லாண்டிஷ் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரேஞ்ச் வே, அதாவது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து அவுட்லாண்டிஷ் அப்படின்னு சொல்லுவோம். எம்ஃபட்டிக் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ரொம்ப கிளியராகவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் சொன்னோம் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம எம்ஃபட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். கயாஸ் அப்படின்னா கன்ஃபியூஷன், டிஸார்டர், ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அது வந்து கயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேண்டலைஸ் அப்படின்னா டெஸ்ட்ராய், டேமேஜ், டெமாலிஷ், இதெல்லாம் வேண்டலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்பேர் அப்படின்னா ஹோப்லெஸ்னஸ், அதாவது ரொம்ப வெறுமையாக ரொம்ப சோகமாக இருந்தோம்னா அதை வந்து டெஸ்பேர் அப்படின்னு சொல்லுவோம். ரீவேம்ப் அப்படின்னா ரெனோவேட், அதாவது புதுப்பிக்கிறது, அதுதான் ரீவேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். பேனசியா அப்படின்னா ஒரு க்யூர், ஒரு ரெமடி, ஒரு கம்ப்ளீட் க்யூர் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து பேனசியா அப்படின்னு சொல்லுவோம். பைஃபர்கேட் அப்படின்னா டைவர்ஜ் ஆகிறது, ஒரு ரெண்டாக பிரியறது தான் வந்து பைஃபர்கேட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டரம் அப்படின்னா டெம்பரரி, தற்காலிகமாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம இன்டரம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸியூபரண்ட் அப்படின்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸியூபரண்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்யூசிவ் அப்படின்னா டிஃபிகல்ட் டு அச்சீவ், ஒரு விஷயம் ரொம்ப அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எல்யூசிவ் அப்படின்னு சொல்லுவோம், டிஃபிகல்ட் டு அச்சீவ். அண்ட் டேஞ்சிபிள் அப்படின்னா வந்து கிளியர்லி விசிபிள், ஒரு விஷயம் எளிதில் தெரியுது, அப்போ இதை செஞ்சால் இதுதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அங்கே வந்து நம்ம டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் இந்த 15 வேர்ட்ஸுமே எனக்கு ஞாபகத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் 15 on 15 கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.